சினிமாவில் இப்போல்லாம் திரைப்படங்களில் பாடல்கள் மிகவும் கம்மியாயிடுச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, முன்னாடி மாதிரி பாட்டுகளும் சரியா வர்றது இல்லை. அதே மாதிரி நிறையா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல்களும் இல்லாமல் திணிக்கிற மாதிரியான பாடல் காட்சிகள்லாம் நிறைய படங்களில் வந்தது ஒரு காரணம். முன்பு இருந்த ரசனையான பாட்டுகள் இப்போ இல்லாததுனால திரைப்படங்களில் பாடல் காட்சிகள் வைத்தால் கூட ரசிகர்கள் தியேட்டரை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் இருந்தது. ஆனால் சரியான இடத்துல சரியான ஒரு பாட்டை கரெக்டாக வச்சு ஒரு திரைப்படம் வெளியில் வந்தால் எப்படா அந்த பாட்டு வெளியில் வரணும் உட்கார்ந்துருக்கிற பாட்டு உள்ள திரைப்படங்களும் இருந்திருக்கு. பாடல்கள் மூலமாகவே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் பாட்டுக்கள் மக்கள் ரசிக்கிற மாதிரி இல்லாததுனால அதிகமான பாட்டுகள் வைப்பதில்லை. பாட்டுகள் சினிமாவில் வைப்பது குறைந்து விட்டது. ஆனால் 1932ஆம் ஆண்டு ஒரு திரைப்படத்தில் 72 பாட்டுகள் இருந்திருக்கிறது. 72 பாட்டு எப்படி ஒரு படத்தில் வைக்க முடியும்? 72 பாட்டுக்கான டைம் டியூரேஷன் வச்சா கூட அந்த படம் எவ்வளோ நேரம் ஓடும். ஆனால் அவ்வளோ நேரம் வச்சிருந்துருக்காங்க. 1932ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியாவில் முத அந்த திரைப்படம் இருந்திருக்கு. இந்திர சபான்னு ஒரு திரைப்படம். இது உருது மொழியில இந்திர சபா அப்படிங்கிற நாடகத்துல இருந்து அந்த கதையை எடுத்து சினிமாவை பண்ணியிருக்காங்க. ஜே மதன்கிற ஒரு இயக்குனர் தான் இதை ஏற்றிருக்காரு. சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் சவுண்டு கூட இல்லாமல் ஊமை படமாக தான் இருந்தது. ஊமை படத்திலிருந்து சவுண்டுக்கு மாறும்போது சவுண்டு வந்த பிறகு, அதாவது டயலாக் பேசுகிற அந்த முறை, பாடல்கள், இசை, இது போன்ற விஷயங்கள் தொழில்நுட்பம் வந்த பிறகு ஒரு வருஷத்திலேயே 72 பாடல்களை பதிவு செய்து ஒரு படத்தில் 72 பாடல்கள் வைத்து படத்தையும் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா 72 பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு என்னன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்குமே அறிமுகமாகும் போது ஒவ்வொரு பாட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சு அந்த படத்தையும் போரடிக்காம இன்ட்ரெஸ்டாக மக்கள்கிட்ட உருவாக்கி மக்களை ரசிக்கும்படிய படமாக அதை உருவாக்கி மாபெரும் வெற்றி படமாக இந்திர சபா இந்தியில் பண்ணியிருக்கு, கிட்டு கொடுத்துருக்காங்க. அதே பேரில் தமிழையும் அந்த படம் வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த படமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சினிமாவில் ரசிகர்களும் அது தொடங்கிய காலம், அப்போதுதான் சினிமா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலம். சினிமாவை பற்றியான முழு விவரங்கள் மக்களுக்கு இல்லாத போது ஆச்சரியமாக பார்த்த காலத்தில் 72 பாட்டுங்கிறது, குறிப்பாக சினிமாவில் பாட்டுங்கிறது அப்போ ஆச்சரியமான காலம். நாட்டுப்புற பாட்டு, ஒயிலாட்ட பாட்டு, கிராமிய பாட்டு கேட்ட காலம் வேற. சினிமாவில் முதல்ல அந்த மாதிரி பாட்டுகள் கேட்டோன்னே மக்கள் ஆர்வமாக போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதுதான் 1932ஆம் ஆண்டு 72 திரைப்பட பாடலோடு வெளியே வந்த இந்திர சபா அப்படிங்கிற ஒரு படம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். நன்றி.